ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஊர்ப்பு ரெசிபி, பழமையான ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் கிட்ட பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. உளுந்தும் கலர் மாறணும், அரிசியும் நல்லா பொரிச்சு வரணும். இது ஆக்சுவலி புளியும் தேவையில்ல, பருப்பும் தேவையில்ல, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். இந்த பவுடர் நம்ம ஹேண்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி இந்த ரெசிபி நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் கிட்ட உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சோம்பு, இதெல்லாம் வறுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி லாஸ்ட்டில் தேங்காய் பத்தை போட்டு நல்லா பவுடராக எடுத்திருக்கேன். ஒரு 4 பீஸ் கிட்ட தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக வடவம் தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நான் வடகம் ஆட் பண்ணியிருக்கேன். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரே ஒரு முருங்கைக்காய் இல்லைனா ஒரு 4-5 அவரைக்காய் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அவரைக்காயும் முருங்கைக்காயும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. நான் இன்றைக்கி நாட்டு வகை அவரைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 அவரைக்காவை சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம், அவரைக்காய் நல்லா வதக்கி கொடுங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை கப் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊர்ப்பு பவுடர் நம்ம பேச்சுலர் பசங்களுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு அவங்க செஞ்சுக்கலாம். ஸோ காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காயில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஊர்ப்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக கட்டி தட்டும், அதனால் கைவிடாமல் கலந்து விட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரெடி ஆகிடும். இதுக்கு கண்டிப்பாக வத்தல் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய் த ரெசிபி.